கவரேஜ் இஷ்யூ போல. பாப்போம் 2 நிமிஷம். பாபா ரைட் பிள்ளைகள். எல்லாருக்கும் குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, sir. ஓகே, குட் ஈவினிங். ரைட். இன்னைக்கு நம்ம எப்படி செய்வோமா? இப்போ நம்ம வேர்ட் ப்ராசஸிங் தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல் வழிமுறைப்படுத்துறது தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பிள்ளைகள்? ரைட். உங்களுக்கு ரொபோட்டிக்ஸை பற்றி கேள்விப்பட்டீங்க? ரொபோட்டிக்ஸை பற்றி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோபோ எப்படி செய்கிறது, ரொபோட்டிக்ஸ், மைக்ரோ கண்ட்ரோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, sir. எஸ். அது எப்படி செய்கிறாங்க, அதில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூல்லே செமினார்ஸ் இருக்கா? இல்ல sir. இல்லைண்ணா சின்ன வீடியோ ஒன்று கொஞ்சம் பார்ப்போம், ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி. சரி. ஓகே ஓகே, கொஞ்சம் பார்ப்போம். நான் உங்களை பார்ப்போம் என்ன செய்யுது. Okay, sir. ம். பார்ப்போம் என்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைகள். பவன், ஆன்லைனில் கோர்சஸ் இருந்தால் செய்யுங்க ரோபோட்டிக்ஸ். பாரு. நாங்கள் கேட்ட விடயம் நீங்கள் இந்த தொடரில் முழுமையாக நீங்கள் கலந்து பயன்பெறுங்கள். அடுத்து நாங்கள் பார்ப்போம். முதலாவது, இந்த ரொபோ என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் அவதானிப்போம். கேட்குதா பிள்ளைகள்? வீடியோ விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ், Yes. ஓகே, பாருங்க ரோபோட் பற்றி கொஞ்சம் பாருங்க, என்ன அந்த ரோபோட்ஸ் எப்படி செய்கிறாங்க கொஞ்சம் பார்ப்போம். ஓகே. இந்த ரொபோ என்றால் என்ன என்பதை விளங்கப்படுத்துவதற்காக முதலில் நான் ஒரு நல்ல உதாரணத்தை கருதுகின்றேன். நீங்கள் ஒரு பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பின்னால் ஒரு சத்தம் ஏற்படுகிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல அந்த சத்தம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இவ்வாறு உங்களுக்கு சத்தம் அதிகமாகப்படும் போது நீங்கள் இயல்பாகவே திரும்பி பார்ப்பீர்கள். பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு விளங்குகின்றது ஒரு நாய் ஒன்று உங்களை துரத்தி வருகின்றது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் பயத்தினால் நீங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். ஒன்று, அதே இடத்தில் நிற்பீர்கள், அல்லது ஓடத் தொடங்குவீர்கள், அல்லது அருகில் ஏதாவது மரங்கள் இருந்தால் அவற்றில் ஏறுவதற்கு முயற்சி செய்வீர்கள். இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்றால் ஓடத் தொடங்குவேன். நீங்கள் ஒவ்வொரு வகையில் இயக்கங்கள் மேற்கொண்ட சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பங்களை நாம் மேற்கொண்டு நோக்கினோம் என்றால் முதலாவது, ஒரு நாய் ஒன்று உங்களை விரட்டுகிறது. நீங்கள் இயல்பாகவே அதை திரும்பி பார்க்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நீங்களே ஒரு முடிவெடுக்கின்றீர்கள், ஓடுவதா அல்லது நிற்பதா அல்லது மரத்தில் ஏறுவதா. இதற்கு அதிக நேரம் எடுக்காது. மிகவும் குறுகிய நேரத்தில் அந்த முடிவை நீங்கள் எடுப்பீர்கள்.
எனவே அந்த குறிப்பிட்ட ஒரு சிறிய ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன செய்வது என்பது பற்றி நீங்கள் உடனே ஒரு முடிவெடுத்துக் கொள்வீர்கள். இதன் அடிப்படையில் நீங்கள் அந்த மேற்கொண்ட சந்தர்ப்பத்திலிருந்து பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, நீங்கள் அதை திரும்பி பார்க்கிறீர்கள், பார்த்தால் அங்கு ஒரு நாய் ஒன்று நிற்கிறது. அதற்கு பின்னால் அதுக்கு ஏற்றவாறு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். அதன் பின்னால் நான் அடுத்தது என்ன செய்வது என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதற்கேற்ப இயங்குகின்றீர்கள். இதிலிருந்து நாம் பார்ப்போம் இப்போ நாம் ரொபோ ஒன்றை இதிலிருந்து மேற்கொள்வதென்று. இதனை நாம் சரளமாக நோக்கினோம் என்றால், ஒரு மனிதனை நாங்கள் உதாரணமாக எடுத்தால் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் மனிதன் போல ஒரு ரொபோ தொழிற்படும். ஒரு மனிதனுக்கு காது இருப்பது போல ரொபோவிற்கு மைக் எனும் ஒரு கருவி அதில் காணப்படும். மனிதன் எவ்வாறு நாய் பின்னால் துரத்தும் போது ஏற்பட்ட சத்தம் காதால் கேட்கிறதோ அதுபோல அந்த ரோபோவினுடைய மைக்கிலும் அந்த சத்தம் கேட்கும். அதுக்கு இசைவாக்கமாக எவ்வாறு ஒரு மனிதன் தனது கழுத்து தசைகளை இயக்கி அதை திரும்பி பார்க்கிறானோ அதே போன்று ரோபோக்களுக்கு காணப்படுவது எக்சுவேட்டர்ஸ் எனப்படுவது. எக்சுவேட்டர்ஸ் என்பது ஒரு மோட்டாராக இது தொழிற்படும். மனிதனுடைய கழுத்து திரும்பி பார்ப்பது போல ரோபோக்கள் இந்த மோட்டரை பயன்படுத்தி அதற்குரிய இயக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளும். அதே போன்று திரும்பி பார்த்ததும் எவ்வாறு மனிதனுக்கு நாய் இருப்பது விளங்குவது கண்ணுக்கு புலப்படுகிறதோ அதே போன்று ரோபோக்களுக்கு இருப்பது கேமரா அல்லது ஒளியை வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கும். எனவே இதன் அடிப்படையில் ரோபோவானது அந்த ஒளியை வாங்கி அதில் என்ன விஷன் இருக்கின்றதோ அதை தன்னூடாக அது இயக்கப்படுத்தி கொள்ளும். அதே போலதான் அந்த கண்களால் மனிதன் எவ்வாறு உலகை காண்கிறானோ அந்த கேமராக்கள் மூலமாக ரோபோக்கள் இந்த உலகை காண்பதற்கு கேமராக்களை பயன்படுத்தி கொள்ளும். எவ்வாறு ஒரு நாயுடைய அந்த நடக்கும் சத்தத்தை காதால கேட்டு அதை நாங்கள் கண்ணால் பார்த்தோமோ அதே வேளையை ரோபோக்கள் மைக்கின் மூலம் அந்த ஒளியை வாங்கி கேமராக்கள் மூலமாக அந்த விஷனை ஒளியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு ஒரு மூளை மனிதனுடைய இந்த காதால் கேட்பதையும் கண்ணால் பார்த்ததுக்கும் ஏற்றவாறு தனது இயக்கத்தை மூளையானது செயற்படுத்துகிறதோ அதே போல ரோபோக்களுக்கு காணப்படும் ஒரு விடயம்தான் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். இது மனிதனின் மூளையை போன்ற ஒத்த செயலை ரோபோக்களுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் செய்யும். எனவே மனித மூளைக்கு ஒப்பாக ரோபோக்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் காணப்படும். அந்த முன் சென்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு ஒரு மூளையானது ஒரு நாய் துரத்தும் அல்லது நாய் பின்னால் வரும் அந்த சத்தத்தை கேட்டு அதற்கு நிற்பதா அல்லது ஓடுவதா அல்லது மரம் ஒன்றில் ஏறுவதா என்று தீர்மானம் எடுத்ததோ அதே போன்று மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும் தங்களுடைய ஒலிகள் அல்லது ஏதாவது ஒரு உள்வாங்கியின் மூலம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தீர்மானித்து அதனை கண்ட்ரோல் செய்யும். உதாரணமாக நாம் எடுத்தால் எவ்வாறு மூளையால் நாங்கள் ஓடுவதா நிற்பதா அல்லது மரம் ஏறுவதா என்பதை நாங்கள் அனுபவம் மூலமோ அல்லது வேறு ஏது கேள்விப்பட்டதன் மூலமோ நாங்கள் தீர்மானிக்கின்றோமோ அதே போன்று மைக்ரோ கண்ட்ரோலர்ஸுக்கும் அதேவாறு நாங்கள் அதற்குரிய விடயங்களை கூறி அதற்படி மைக்ரோ கண்ட்ரோலர் செயற்படும். அதை ரோபோக்களுக்கு தெரியும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் நடைபெறும் போது இந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவற்றிற்கு தெரியும். இவ்வாறு மூளையால் எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதிலிருந்து நாங்கள் அடுத்தது தீர்மானம் எடுப்போமோ அதே போன்று மைக்ரோ கண்ட்ரோலர்ஸால் வழங்கப்படும் கண்ட்ரோல்களுக்கு ஏற்றவாறு எக்சுவேட்டர்ஸ் அதாவது எங்களுடைய கழுத்து தசை அல்லது இந்த மசில்ஸ் எவ்வாறு கைகள் அடுத்த கட்டம் தொழிற்படுவதற்கு மூளை கண்ட்ரோல் வழங்குகிறதோ அதே போன்று இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இந்த எக்சுவேட்டர்ஸ் எனப்படும் இந்த இயக்கிகளுக்கு அடுத்த இயக்கம் என்ன என்ற விஷயத்தை அது கண்ட்ரோல் செய்து கொள்ளும். எனவே எக்சுவேட்டர்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்கும் அது அந்த சமிஞ்சைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் அந்த எக்சுவேட்டர்ஸ் தொழிற்படும். எனவே எக்சுவேட்டர் சம்பந்தமான பல்வேறு விடயங்கள் முன்னால் தரப்படும் வீடியோக்களில் கதைக்கப்படும். இந்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போற விஷயம் நாங்கள் ரோபோட்ஸ்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு விடயங்களுக்காக அவை அமைக்கப்பட்டிருக்கு. முதலாவது லைன் ஃபாலோவிங் ரோபோ, அதே போன்று அடுத்தது இருப்பது வால் ஃபாலோவிங் ரோபோ, அடுத்தது மேஸ் ஃபாலோவிங் ரோபோ, அடுத்தது பிக் அண்ட் பிளேஸ் ஒரு விடயத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி வைக்கக்கூடிய அந்த செயற்பாடுகளை செய்யக்கூடிய ரோபோக்கள். இந்த பாடலகில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் தான் லைன் ஃபாலோவிங் ரோபோ. லைன் ஃபாலோவிங் ரோபோ என்றால் நாங்கள் இப்போ எங்களோட மூளை மாதிரி ஏதோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த ரோபோவுக்கு பொருத்தப்பட்டிருக்கும். எனவே இந்த நாங்கள் கொடுக்கப்பட்ட கண்ட்ரோல்ஸ் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸுக்கு நாங்கள் கொடுத்த கண்ட்ரோலர்ஸின் அடிப்படையில் ஒரு கோட்டினை அது என்ன செய்யும் என்றால் பின்தொடர்ந்து அந்த லைன் ஃபாலோவிங் ரோபோ வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இது சம்பந்தமான லைன் ஃபாலோவிங் சம்பந்தமான ரோபோ பாடத்திட்டம் தான் நாங்கள் இந்த
செஷனிலே நாங்கள் அதிகமாக கதைக்க உள்ளோம். முதலில் நாங்கள் அந்த லைன் ஃபாலோவிங் ரோபோ சம்பந்தமாக பார்த்தோம். அடுத்தது வேர்ல்ட் ஃபாலோவிங் ரோபோ. வேர்ல்ட் ஃபாலோவிங் ரோபோ செய்வது லைன் ஃபாலோவிங் ரோபோ செய்யும் அதே செயற்பாடு தான். இது ஒரு சுவரை வைத்து அதில் குறிப்பிட்ட ஒரு இடைவெளியை வைத்து அதற்கேற்றவாறு அதில் இயக்கத்தை அமைத்துக் கொள்ளும். லைன் ஃபாலோவிங் ரோபோவின் அதே செயற்பாடை இது கிட்டத்தட்ட செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், அது மேஸ் ஒன்று காணப்படுது. நீங்கள் அதிகமாக பத்திரிகைகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த மேஸ் சால்விங்கள் மேஸ் எப்படி என்றால், நீங்கள் ஒரு சிறியோராக ஆளாக உங்களை இந்த இடத்தில் வைத்தாலும் உங்களுக்கு தெரியாது எவ்வாறு இதில் விட்டு வெளியாக வேண்டும் என்று. எனவே அதே போன்றுதான் இந்த ரோபோக்களுக்கும் எவ்வாறு வெளியாக வேண்டும் தெரியாது. இது என்ன செய்யும், மேஸ்களை ஃபாலோ பண்ணி போய் எந்த இடத்தினால் போக இயலுமோ அவற்றை இனங்கண்டு அந்த வழிகளை பின்பற்றி ஒவ்வொரு இடமாக சென்று இது தனது பாதையை அமைத்துக் கொள்ளும். அதே போன்று அடுத்தது பிக் அண்ட் பிளேஸ் ரோபோ. இந்த ரோபோ ஒரு இடத்தில் இருக்கும் பொருளை, ஒரு பந்தையோ அல்லது பொருளையோ ஒரு குறித்த இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு எடுத்து சென்று வைப்பதற்கு உதவக்கூடிய ரோபோக்களாக இருக்கும். அதே போன்று இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயற்பாடுகளாக அமைக்கப்பட்ட ரோபோக்களாக இருக்கின்றது. அதே போல இந்த செயற்பாடுகள் அனைத்தையும் சேர்த்து செய்த ரோபோக்களும் காணப்படுகின்றன. இந்த ரோபோக்கள் சம்பந்தமாக நாங்கள் பிறகைய செஷன்களில் அதிகம் கதைக்க உள்ளோம். அது சம்பந்தமான விளக்கங்களையும் தர உள்ளோம். அடுத்து நாம் பார்ப்போம், ஏன் ரொபோட்டிக்ஸ் நாங்கள் கற்க வேண்டும். உலகில் ஒரு பிரசித்தமாக வரும் ஒரு டெக்னாலஜி தான் ரொபோட்டிக் டெக்னாலஜியாக இருக்கின்றது. இது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இன்னும் நிறைய கணித தொழில்நுட்பங்களின் சேர்க்கையாக காணப்படுகின்றது. எனவே உலகில் வளர்ந்து வரும் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் கற்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த பிரசித்தமான இந்த தொழில்நுட்பங்களை நாம் கற்றுக்கொள்ள நாங்கள் இந்த செஷனில் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அது மட்டுமல்லாது ரொபோட்டிக்ஸ் கற்பதன் மூலம் நிறைய தொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இது நிறைய பேருக்கு ஆசையும் விருப்பமும் உள்ள ஒரு தொழில்நுட்ப துறையாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் இதனை தொடர்ச்சியாக செய்யும் பட்சத்தில் எதிர்கால தொழிலாக இந்த ரொபோட்டிக்ஸ் துறையிலே உங்களால் நுழைய முடியும். இந்த செஷனிலே நீங்கள் தொடர்ச்சியாக கலந்து கொண்டோ இவ்வாறான பல்வேறு விடயங்களை அறிந்து கொண்டால் நீங்கள் நன்றாக முன் சென்று இந்த ரொபோட் துறையில் நல்ல சாதனைகளை படைப்பதற்கு மிகவும் இலகுவாக இந்த செஷன் உங்களுக்கு அமையும். அதுதான் எங்களுடைய இந்த ஒர்க் ஷாப்பின் நோக்கமாக இருக்கிறது. அடுத்து நாம் பல வீடியோக்கள் தயார் செய்துள்ளோம். இவற்றின் மூலம் நீங்கள் ரோபோக்கள் பற்றி இன்னும் அட்வான்ஸாக கற்றுக்கொண்டு அதில் நீங்கள் இன்னும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ரோபோக்கள் என்றால் என்ன என்பது பற்றியும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் முதலாவதாக அவதானித்துக் கொள்வோம், DJI எனும் கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட ரோபோ மாஸ்டர் எனும் இந்த ஒரு ரோபோட் பற்றி நாங்கள் பார்ப்போம். ரோபோ என்றால் நாங்கள் அதிகமாக எங்கள் கற்பனைக்கு வருவது கை கால்கள் கொண்ட ரோபோக்கள். அதுதான் எல்லோருக்கும் ரோபோ என்றால் முதலில் வரும் சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் இந்த ரோபோவுக்கு இருப்பது 4 டயர்கள் இருக்கின்றது. இந்த ரோபோ ஆனது 4 டயர்களை கொண்டு போன் ஆப்பின் மூலம் கண்ட்ரோல் செய்யப்படும் ஒன்றாக இருக்கிறது. இதற்கு கேமரா உள்ளது. இதனால் இந்த ரோபோவால் பார்வையிட முடியும். அதே போன்று இதனை சுற்றி பல்வேறு சென்சர்கள் இருக்கின்றது. அருகில் உள்ளவற்றை அறிந்து கொள்ள, யாரும் இதனை பிடிக்க போனால் அதனை அறிந்து கொள்ளுவாரு. அது மட்டுமல்லாது இந்த ரோபோவை அவர்கள் உருவாக்க பிரதான நோக்கமும் மாணவர்கள் ரோபோ பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே நீங்கள் இந்த ரோபோவை நீங்கள் ப்ரோக்ராம் செய்து உங்களுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்வதற்காக இந்த ரோபோவானது தயார் செய்யப்பட்டுள்ளது. அதே போல நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்து இதை உங்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். முதலில் கூறியவாறு இங்கு காணப்படும் ரோபோவும் ஒரு லைன் ஃபாலோவிங் ரோபோவாக இருக்கிறது. ஒரு கோட்டை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு ரோபோவாக காணப்படுகிறது. அதே போன்று கேமராவினால் அந்த கோட்டை அடையாளம் கண்டு அந்த கோட்டின் பின்னால் செல்லக்கூடியவாறு இந்த ரோபோவானது தயார் செய்யப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் பார்த்தால் 3 பேர் இருக்கின்றார்கள். 3 பேரும் அந்த ரோபோக்களை கண்ட்ரோல் பண்ணி அந்த ரோபோக்களை ஃபைட் செய்வார்கள் அல்லது இதை பயன்படுத்தி விளையாடி கொண்டிருப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் கூறியதென்றதுக்காக இது மாதிரியான ஒரு ரோபோ இருந்தால்தான் உங்களால் ரோபோட்டிக்ஸ் படிக்க வேண்டும் என்பதல்ல. இது ஒரு படிப்பிற்காக கூறுகின்றோம். நாங்கள் கற்பிக்கும் ஒவ்வொரு சிறிய விடயங்களையும் நீங்கள் அனுமானித்து படிப்பதன் மூலம் உங்களால் கூட இறுதியில் இதே போன்ற ஒரு ரோபோவை உருவாவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று அமையக்கூடும். அதற்காகத்தான் இது மாதிரியான ஒரு ஒர்க் ஷாப்பை பாடசாலை மாணவர்களுக்காக நாங்கள் ஒழுங்கமைத்து செய்து கொண்டிருக்கின்றோம். இதே போன்று ரோபோக்கள் அல்லது இந்த DJI ரோபோ பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யூடியூபில் இதனை நீங்கள் இன்னும் தேடி இது சம்பந்தமான பல்வேறு அறிவுகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போது ஒரு ரோபோவை இதில் காணலாம்.
இதே போன்று பல்வேறு ரோபோக்கள் இங்கு காணப்படுகின்றன. இந்த ரோபோக்களை தயாரிக்கும் கம்பெனி பெஸ்டன் கம்பெனி. இவர்கள் பெஸ்டன் டைனமிக்ஸ் எனும் கம்பெனி. இவர்கள் மனிதன் மற்றும் விலங்குகள் சம்பந்தமான இயக்கங்களை ரிசர்ச் செய்து இவர்கள் அவற்றின் இயக்கங்களை கொண்டு அது போன்ற ரோபோக்களை தயாரிப்பதற்கான முயற்சிகளை செய்கின்றனர். பிள்ளை என்ன பாக்குறீங்களா? இதை பத்தி படிக்கிறீங்களா? என்ன கதை, என்ன எப்படி எஸ் சார். பாக்குறீங்களா? சனாரு ஸ்கூல்லையா சார்? இல்ல நான் கேக்குறேன், இப்ப எனக்கிட்ட படிக்க நான் எனக்கு வந்த வீடியோ ஒண்ணு ஸ்கூல்ல, நீங்க சார் ஃபுல் பாக்குறீங்களா? ஸ்கிரீன்ல விட முடியுமா? ஆ? ஓகே சார். ஃபுல் பாக்குறீங்களா பிள்ளை? ஸ்கிரீன்ல விட முடியுமா சார்? ஃபுல் ஸ்கிரீன் ஓகே. சரி, நோட் பண்ணிக்கோளுங்க. இவர்கள் 10 வருட மேற்பட்ட ரிசர்ச்சின் பின்னர் மனிதன் போன்ற இவ்வாறான ஒரு ரோபோவும் மற்றும் சீட்டா போன்ற வடிவமைப்பில் ஒரு ரோபோவையும் இவர்கள் தயார் செய்துள்ளனர். சீட்டா போன்ற ரோபோட்க்கு ஸ்பொட் எனும் நேமும் இது போன்ற மனித உருவத்திற்கு எட்லஸ் என்ற நேமும் கொண்டு ரோபோக்கள் தயாரித்துள்ளனர். இவர்கள் மனிதனுடைய இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு இவற்றை நடனமாடக்கூடியவாறு புரோகிராம் செய்துள்ளனர். இது போன்றவை கம்ப்யூட்டர் எடிட்டிங்காக உங்களுக்கு விளங்கலாம். ஆனால் உண்மையிலே இவர்கள் ரிசர்ச் செய்து தயாரிக்கப்பட்ட ரோபோக்கள் தான் இவை. இது மாதிரியான ரோபோக்கள் நாங்கள் அதிகம் திரைப்படங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இவை இருக்கும் ரோபோக்கள் தான் இவை. உண்மையாக சொல்ல போனால் ரோபோ தொழில்நுட்பமானது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளதுதான் குறிப்பிடத்தக்க விடயம். முதலில் நாங்கள் டயர்கள் கொண்ட ரோபோக்களை பார்த்தோம். அது மட்டுமல்ல, கைகால்கள் கொண்டு இயக்கங்கள் கொண்டக்கூடிய ரோபோக்களும் இன்றைய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளமை நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயமாகும். அடுத்தது நீங்கள் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ரோபோ உள்ளது. ரோபோ டேபிள் டென்னிஸ் விளையாடுகிறது. தனது கைகளால் இது விளையாடி கொண்டிருக்கின்றது ஒரு மனிதனுடன். ஆகவே இவ்வாறான ரோபோக்களும் இந்திய தொழில்நுட்பத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த ரோபோவுக்கு அங்கு இங்கு மாற முடியாது ஒரு இடத்திலிருந்து. ஆனால் தனது கைகளை வேண்டியவாறு அசைத்து டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடியதாக இருக்கின்றது. இவர் இருப்பது ஒரு இடத்தில் தான். ஆனால் இவர் போலை சரியாக அவதானித்து டேபிள் டென்னிஸை மிகவும் விவேகமாகவும் வேகமாகவும் விளையாடக்கூடியதாக இருக்கும். அவை உங்களால் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். வேகமாக வரும் பந்தை எவ்வாறு அவதானித்து அதனை துடுப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் இந்த ரோபோ எவ்வளவு நுண்ணியதாக இருக்க வேண்டும் என்று. உண்மையிலே டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்கு ரோபோ ஒன்று அவசியம் இல்லை என்றாலும் உண்மையிலே இந்த ரோபோக்களோட பயன்பாடு எங்கு உள்ளது என்றால், உதாரணமாக மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய வேலைகள் நிறையவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு வாகன கம்பெனியில் ஓரிடத்தில் இருந்து கொண்டு வாகனங்களின் நட்டுகளை பொருத்துவது, நட்டுகளை கலற்றுவது மற்றும் ஓரிடத்திலிருந்து பாகங்களை பொருத்துவது போன்ற வேலைகளை செய்வதற்கு இது மாதிரியான ரோபோக்கள் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இந்த ரோபோக்கள் ஒரே இடத்திலிருந்து தொடர்ச்சியான ஒரே வேலையை செய்வதற்காக, அதாவது தொடர்ச்சியாக ஒரே வேலை செய்து கொண்டிருப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ரோபோக்கள் இந்த தொழில்நுட்பத்தையே பயன்படுத்திக் கொள்கின்றன. எனவே உங்களுக்கு இந்த ரோபோக்களின் பயன்பாடு ஏனென்று விளங்கியிருக்கு. இறுதியாக நாங்கள் ஒரு உதாரணத்திற்கு செல்வோம். இப்போது நீங்கள் பார்ப்பது ஒரு பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட சாலை. அதில் பல ரோபோக்கள் காணப்படுகின்றன. இப்ப பார்த்தால் ரோபோக்கள் அங்கு இங்கும் செல்கின்றன. ரோபோக்கள் உண்மையாக அங்குள்ள ராக்கைகளை அங்கும் இங்கும் எடுத்துச் செல்வதற்கு பயன்படுகிறது. உண்மையிலே பார்த்தால் இந்த ரோபோக்கள் அசைவது ஒரு கோட்டினை பின்பற்றி, அந்த கோட்டு இருப்பது உங்களுக்கு விளங்கும், அதை பின்பற்றியே அசைகின்றன. உண்மையிலே இந்த ரோபோக்களோட பயன்பாடு என்னவென்றால், முக்கியமாக இங்கு வேர் ஹவுஸில், அதாவது இந்த பொருட்களஞ்சியத்தில் இருந்து பொருட்களை அங்கும் இங்கும் எடுத்து சென்று அந்த ராக்கைகளை உரிய இடத்தில் வைப்பது. உண்மையிலே இந்த ரோபோக்கள் தயாரித்திருப்பது நாங்கள் முதலில் கற்ற அந்த லைன் ஃபாலோவிங் எனும் கன்செப்டை வைத்துதான் இந்த ரோபோக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இப்போ நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பிலும் அதிகமாக லைன் ஃபாலோவிங் ரோபோ ஒன்றை தயார் செய்வது பற்றி தான் கூறப்போகிறோம். அதனால் உங்களுக்கு இறுதியில் இது நாங்கள் செய்யும் செஷனில் உள்ள விடயங்களுடன் இன்னும் பல விடயங்களை தேடி இதே போன்ற ஒரு ரோபோவை தயாரிப்பதற்கான சந்தர்ப்பமாக இது அமையும். இந்த வீடியோவை காட்டியதற்குரிய நோக்கமும் அதுதான். தற்போது அமேசான் கம்பெனியில் பயன்படுத்தப்படும் இந்த ரோபோ தான் உங்கள் முன் காட்சி அளிக்கிறது.
இதுதான் இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஒரு ரொபோ சம்பந்தமான விடயங்களை படித்த நீங்கள், அதாவது அது சம்பந்தமான அறிவுகளை வளர்த்து நீங்கள் அடுத்தது உங்கள் ரொபோ பற்றிய அந்த அறிவை அதிகரித்து கொள்வதற்கு நீங்க என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு ரொபோ சம்பந்தமான அறிவு அதிகம் கிடைக்கும் என்பதை பார்த்தால், இலங்கையில் பல்வேறு பல்கலைக்கழகங்களால் பல்வேறு நிறுவனங்களால் ரொபோ சம்பந்தமான காம்படிஷன்ஸ் நடைபெறுகிறது. அதனால் அவற்றுக்கு உங்களுக்கு இது விண்ணப்பங்கள் சமர்ப்பித்து அதன் மூலம் நீங்கள் ரொபோட்டிக் சம்பந்தமான பல்வேறு அறிவுகளை உங்களுக்கு வளர்த்து கொள்ளலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கன் ரொபோட்டிக் சேலஞ்ச் எனும் அந்த காம்படிஷன் 2022 அந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் நடைபெறுகிறது. இதற்குரிய காம்படிஷன் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருக்குது. அவ்வாறான சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ரோபோ சம்பந்தமான அறிவுகள் அதன் மூலம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் அவற்றிற்கு விண்ணப்பிப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த தேவைக்குரிய ரோபோ தான் தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படை விடயங்கள் மற்றும் அதற்குரிய நிபந்தனைகள் வழங்கப்படும். அதற்கேற்றவாறான ரோபோக்களை நீங்கள் தயாரிப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய ரோபோ சம்பந்தமான அறிவுகளை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் எங்களுடைய தயவான கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் இந்த 8 செஷனிலும் சம்பூர்ணமாக கலந்து கொள்ளுங்கள். அதில் வழங்கப்படும் குயிஸ்களை அதிகமாக செய்யுங்கள். செய்து ரோபோ சம்பந்தமான அறிவை வளர்த்து கொண்டு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருக்கும் இந்த ரொபோட்டிக் சேலஞ்சிலும் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்களுடைய அறிவு மிகவும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அதுபோன்றுதான் ISL ரோபோ கேம்ஸ் எனப்படும் ஒரு காம்படிஷன். இது மொரட்டுவையுடன் சம்பந்தப்பட்டு அடுத்தது ISL இணைந்து நடாத்தும் இந்த ரோபோ சேலஞ்ச். இதிலும் உங்களால் பங்கு கொள்ளலாம். அதே போன்றுதான் ரோபோ ஃபெஸ்ட் எனப்படும் ஒரு காம்படிஷன். அது ஸ்லிட் யூனிவர்சிட்டியால் நடைபெறும். அதே போன்று எக்ஸ்பர்டிக்ஸ் எனப்படும் ருகுணு யூனிவர்சிட்டியால் ஆர்கனைஸ் செய்யப்படும் அந்த ரோபோட்டிக் காம்படிஷன். அதிலும் உங்களால் பங்கு கொள்ள முடியும். அதே போன்று ரோபோ பெட்டிலனும் ஊவாவில்லஸ் யூனிவர்சிட்டியால் செய்யப்படும் அந்த காம்படிஷன். அது இதைவிட வித்தியாசமானது. ரோபோ 2கள் இடையிலான சண்டை, 2 டீம்ஸ் இருக்கும். 2 டீம்ஸும் ரோபோக்களை கண்ட்ரோல் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே அதன் மூலம் ரோபோக்களை கண்ட்ரோல் பண்ணி அந்த பெட்டிலில் வின் பண்ணக்கூடிய டீமுக்கு பரிசு வழங்கப்படும். எனவே எங்களோட பணிவான வேண்டுகோள், நீங்கள் இவ்வாறான ரோபோ சேலஞ்சஸில் நீங்கள் பங்கு கொள்வதன் மூலம் காம்படிஷன்களில் ரோபோ சம்பந்தமான அறிவுகள் மென்மேலும் உங்களுக்கு வளரக்கூடியதாக இருக்கும். எனவே தனிப்பட்ட ரீதியான எனது கருத்தும், இது அனைவருக்கும் ஒரு ஆசையான விருப்பமான ஒரு தொழில்நுட்ப பாடம் ரோபோட்டிக்ஸ் என்பது. எனவே இதை நீங்கள் முன்னோக்கி இதில் செய்து கொண்டு போகும்போது பல்வேறு சாதனைகளையும் பல்வேறு அடைவுகளையும் அடையக்கூடியதாக இருக்கும். அந்த விடயம் தான் நான் இங்கே குறிப்பிட வேண்டியதாக இருந்தது. எனவே நான் மேற்கொண்ட அந்த ஸ்லைடுகளில் குறிப்பிட்ட விடயங்களிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம்தான் ரோபோ என்றால் என்ன, அதை பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அது மட்டுமல்லாது ரோபோ கல்வி ஏன் முக்கியமானது, ரோபோ ஏன் படிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்றீர்கள். அடுத்து நாங்கள் பல்வேறு உதாரண வீடியோக்கள் மூலம் உங்களுக்கு ரோபோக்கள் எவ்வாறு பயன்படுகிறது, ரோபோக்களின் ஒவ்வொரு வகைகள் எப்படி, எவ்வாறான ரோபோக்கள் உங்களாலும் தயாரிக்க முடியும் என்ற பல்வேறு விடயங்களையும் கலந்துரையாடினோம். அடுத்து நாங்கள் இறுதியாக இந்த ரோபோ 8 செஷனிலும் கற்றதை வைத்து அல்லது ரோபோவின் சம்பந்தமான அறிவுகளை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்யலாம், எவ்வாறான காம்படிஷன்களில் பங்கு கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தந்தோம். எனவே இதுவரையான விடயங்களை நான் உங்களுக்கு இன்றைய நாளில் சொல்லித் தருகிறேன். மேற்கொண்ட விடயங்களை சஷ்மிதா என்பவர் உங்களுக்கு பல்வேறு விடயங்களை அறிய தருவார். அந்த விடயங்களையும் நீங்கள் இதில் கற்றுக்கொள்வது முக்கியமாக இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் இந்த செஷனில் அடுத்த பாகமாக பார்க்க இருப்பது ஒரு ரோபோட் ஒன்றின் எனட்டோமி, அதனுடைய உடல் அமைப்பு, அதாவது அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று. அமைப்பு வந்து முதலாவது நாங்கள் அவற்றை 3ஆக பிரித்துக் கொள்ளும். ஒன்று எலக்ட்ரானிக்ஸ், அடுத்தது அதில் சாஃப்ட்வேர் சம்பந்தமான பாகங்கள், அடுத்தது மெக்கானிக்கல் டிசைன், அதனுடைய பொறியியல் வடிவமைப்பு சம்பந்தமாக. இவ்வாறு நாங்கள் ஒரு ரோபோவின் பாகங்களை பிரித்துக் கொள்ளலாம். எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமாக நாங்கள் முதலில் கருதும் இடத்தில் ஒரு ரோபோவை எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமாக பல பாகங்களாக பிரிக்கலாம். அதில் பல்வேறு வடிவங்கள் இருந்தாலும் முதலாவது அதனுடைய பொடியை பற்றி நாங்கள் முதலாவது பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது ரோபோட்டினுடைய பிரெயின், ரோபோவினுடைய மூளை, எவ்வாறு அது கண்ட்ரோல்களை வைத்து கொண்டு அதே மாதிரி அது எவ்வாறு இயக்கத்தை கொடுக்கிற கண்ட்ரோல் என்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். 3ஆவதாக நாங்கள் அவதானிக்க இருப்பது ரோபோவின் சென்சர்கள் சம்பந்தமாக.
நாங்கள் முன்னுக்கே அந்த சென்சர்கள் சமிஞ்சைகள் பெறுவது சம்பந்தமான பல்வேறு விடயங்களையும் கலந்துரையாடி இருந்தோம். அடுத்ததாக ரோபோடெக்ஷன்ஸ் ஒரு ரோபோ ஒன்றின் இயக்கங்கள் எவ்வாறு அமையப் போகின்றது என்ற விடயங்களை நாங்கள் இதில் பார்க்க உள்ளோம். அடுத்தது ஒரு ரோபோ ஒன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த ரோபோவுக்கு குறிப்பிட்ட ஒரு சக்தியை கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்காக தேவைப்படுவது ஒன்றுதான் பேட்டரிஸ். அது மட்டுமல்லாது இதைவிட ரோபோக்களுக்கு இன்னும் தேவைப்படும் எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் கம்பனன்ட்ஸ் இவற்றை பற்றியும் நாங்கள் இங்கு அவதானம் செலுத்த உள்ளோம். எனவே ஒரு ரோபோ ஒன்றின் எலக்ட்ரானிக் சம்பந்தமான விடயங்கள் இந்த 6 பாகங்களாக நாங்கள் இங்கு நோக்க உள்ளோம். அடுத்து நாங்கள் அந்த தலைப்பின்கள் பார்க்க இருப்பது ரோபோ ஒன்றின் உடல் அமைப்பு, ரோபோ ஒன்றின் பொடி எவ்வாறு என்பதை பார்க்க உள்ளோம். சாதாரணமாக கடைகளில் இது மாதிரியான ரோபோ உடல் அமைப்புகளை கண்டுபிடிப்பீர்கள். எனவே கற்பதற்கு ஆரம்ப அடிப்படை மட்டத்தில் இது போன்ற டிசைன்களை நாங்கள் இங்கு பார்க்க உள்ளோம். எனவே ரோபோ சம்பந்தமாக முதலில் கற்க இறங்கும் மாணவர்கள் நீங்கள் உங்களுக்காக இது மாதிரியான சிறிய அடிப்படையிலான உடல் அமைப்புகளை வைத்து நீங்கள் ரோபோ சம்பந்தமான அறிவுகளை இவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு ரோபோவின் அடிப்படை உடல் அமைப்பு ஒன்று எவ்வாறு இருக்கும் என்பது உங்களால் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த 8 சீரீஸ் ஒர்க் ஷாப்பிலும் நீங்கள் சம்பூர்ணமாக கலந்து கொள்வதன் மூலம் இறுதியாக உங்களிடம் எதிர்பார்ப்பதும் இதே போன்ற ஒரு உடல் அமைப்பை கொண்ட ஒரு ரோபோ ஒன்றைத்தான். இதுதான் இறுதியாக நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுதான் அடிப்படையான ரோபோ விடயங்களாக இருக்கும். ரோபோ அடிப்படையான உடல் அமைப்பின் வடிவம் நீங்கள் காணக்கூடியது இதுகள்தான். மேற்கொண்டு இந்த ரோபோ கற்கை நிறைய நீங்கள் கற்றுக்கொண்டு செல்லும் போது முன்னர் நாங்கள் கற்ற அந்த அடிப்படையான ரோபோட் உடல் அமைப்புகளை பயன்படுத்தி இல்லாமல் இது போன்ற அட்வான்ஸ் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அட்வான்ஸான உடல் அமைப்புகளை கொண்ட ரோபோக்களை தயாரிப்பது சம்பந்தமாகவும் உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் பெறப்படலாம். எனவே நீங்கள் இந்த ரோபோ கற்கையினரின் அடிப்படை விடயங்களை கற்று அவ்வாறான ஒன்றை தயாரிப்பது மட்டுமல்லாமல் மென்மேலும் உங்கள் கற்கையினர்களில் இருந்து நீங்கள் அட்வான்ஸாக படிக்கும் ஒவ்வொரு விடயங்களிலிருந்தும் இவ்வாறான அட்வான்ஸ் ஸ்மார்ட் ரோபோக்களை உங்களால் தயாரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்லைட்ஸில் காட்டப்படும் இந்த ஸ்மார்ட் ரோபோக்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜி ரோபோட்ஸ்கள் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ்களில் காணப்படும் ஒரு அடிப்படையான ரோபோ வகைகளாக காணப்படுகின்றது. எனவே நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்கக்கூடிய அட்வான்ஸ் ஸ்மார்ட் ரோபோக்கள் இன்டர்நேஷனல் காம்படிஷன்களில் அதிகம் இவ்வாறான ரோபோட்ஸ்கள் தான் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த ஒர்க் ஷாப்பின் முன்னால் உள்ள வீடியோக்களில் இது மாதிரியான அட்வான்ஸ் ஸ்மார்ட் ரோபோக்கள் தயாரிப்பது சம்பந்தமான அடிப்படை அறிவுகளையும் வழங்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் தெரிய தருகின்றோம். நாங்கள் முன்னைய ஸ்லைடில் பார்த்தோம் ரோபோ ஒன்றின் பொடி சம்பந்தமான விடயங்கள், உடல் அமைப்பு சம்பந்தமான விடயங்கள். அடுத்தது ரோபோ ஒன்றின் மூளை, ரோபோ பிரெயின் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அவதானிக்க உள்ளோம். ரோபோ ஒன்றின் மூளையின் பிரதான பாகம், பிரதான கண்டென்ட் தான் நாங்கள் இங்கு பேசப்பட இருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸே ரோபோக்களின் பிரதான மூளையின் ஒரு முக்கியமான ஒரு பாகமாக காணப்படுகின்றது. உங்களுக்கு அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எனும் சொல் பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் முன்னாக செய்ய இருக்கும் செஷன்களில் இந்த சொல்லானது உங்களுக்கு பழக்கப்பட்டு விடும். உண்மையிலே மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் என்பது ஒரு ரோபோவின் அனைத்து விடயங்களையும் கவனிக்கக்கூடிய, அதனை அவதானித்து கண்ட்ரோல் வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நாங்கள் ஒரு சமிஞ்சையை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த சமிஞ்சையை எடுத்து அதனை ஒரு பயனுள்ள விதத்தில் எக்சுவேட்டர்ஸ் இயக்கிகளுக்கு ஒரு இயக்கத்தை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய ஒரு பங்காக வகிப்பது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் சமிஞ்சைகளை பயன்படுத்தி உரிய இயக்கிகளுக்கு உரிய இயக்கங்களுக்குரிய கண்ட்ரோல்ஸ்களை வழங்கக்கூடிய ஒரு சாதனமாக மூளையாக பயன்படும். எனவே இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் மைக்ரோ சிப்கள், இந்த மைக்ரோ கண்ட்ரோல்ஸ்கள் நீங்கள் கடைகளில் இலகுவாக வாங்கக்கூடிய இலகுவாக பெறக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸாக காணப்படுகின்றது. நீங்கள் முன்னர் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சம்பந்தமான விடயத்தை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். இங்கு நாங்கள் கற்பிக்க போகும் செஷனில் லைன் ஃபாலோவிங் ரோபோட்டை இயக்குவதற்கு முக்கியமான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சாதனமாக. மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி பிள்ளைகள் இதை பார்த்துருக்கீங்க? மைக்ரோ கண்ட்ரோலர்
சரி, ரோபோட்டிக்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். சரியா? ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸில் வந்து படித்தோம். வேர்டில் ஃபுல்லாக முடிக்கலையேனா? கேஷானி வேர்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? இது வரைஞ்சிட்டு தானே பிள்ளைகள் இந்த டூல்ஸை சர்வ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது வேர்டில் என்ன? இதுவும் சரின்னு நினைக்கிறேன். போல் பண்ணுறது இது ஓகேயா பிள்ளைகள்? இது சரியா பிள்ளைகள்? போனோமா நேர்படுத்தல், நிலைப்படுத்தல் கருவிகள். பவானி இது சரியா? இதை படிச்சிட்டோமா? எஸ் சார். குட். ரைட், அப்போ இன்னைக்கு போடுங்க பிள்ளைகள். ஆவணத்தில் உள்ளடத்தக்க பல்வேறு புதுசா யார் யார் வந்திருக்கீங்க பிள்ளைகள்? புதுசா எத்தனை யார் யார் வந்திருக்கீங்க? சார் நாய்க்கிறேன். யார் இது? பேரை சொல்லுங்க. ருக்கையா. ருக்கையா என்னன்னா நம்ம முதலாம் பாடம், ரெண்டாம் பாடம், மூன்றாம் பாடம் வாசி படிச்சு முடிச்சிட்டோம். ஸ்கூல்ல படிப்பிக்கிறாங்களா ஐசிடி? ஓ சார். என்ன பாடம் படிப்பிக்கிறாங்க? ரெண்டாம் பாடம். ரெண்டாம் பாடம் என்ன பாடம்? ம் பணி செயல்முறை. பணி செய்யணும் ஃபுல்லாக விளங்கிச்சா? டவுட்ஸ் ஓ இருக்கா? இல்ல. ரைட், இதில் ரெண்டையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். சரி, ஆல்ரெடி 3 கிளாஸ் போயிருச்சு, இது 4வது கிளாஸ். சரியா? நோட் எழுதிக்கொள்ளுங்க. ஓகே ரைட். அதான் சொல் வழிமுறைப்படுத்த வேர்ட் ப்ராசஸிங் படிக்கிறோம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ரைட் பிள்ளை, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க பிள்ளைங்க. ரைட் பாருங்க. ரைட், நான் வேர்டு ஓப்பன் பண்ணி பிள்ளைகள், வேர்டு ஓப்பன் பண்ணி நான் வேர்டு ஓப்பன் பண்ணுறேன். சரி பிள்ளைங்க, நான் வேர்டு ஓப்பன் பண்ணேன். என்கிட்ட வந்து விண்டோஸ் ஆஃபீஸ் 2013. ரைட் பிள்ளைங்க, இங்கே பாருங்க, நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுண்ணா? நான் பிள்ளைங்க எப்படி கட் பண்ணுறது, எப்படி சர்வ் பண்ணுறது, எப்படி அன்டு பண்ணுறது தெரியுமா பிள்ளைகளுக்கு? எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இதெல்லாம் படிச்சிட்டோம்னா? சென்டர் பண்ணுறது எப்படி, ஏன்னா ரைட் அலைன்மெண்ட், லெக்ஸ் கலர் மாற்றுறது, ஒரு ஃபொண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நம்பர் புல்லட்டிங். சரியா பிள்ளைங்க? பேஜ் நம்பர் 41. இன்னைக்கு வந்து பிள்ளைய ஒரு பிக்சரை வந்து எப்படி நம்ம, சரி எப்படி நம்ம பிக்சரோட சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி, எல்லாம் பாருங்க பிள்ளை, இன்சர்ட்டில் போயிட்டு பிள்ளைங்க. சரி, பிக்சர்னு ஒன்று இருக்கு. சரி பாருங்க, இதில் பிக்சர்னு ஒன்று இருக்கு. சரியா? அது என்ன எங்களோட ஹார்ட் டிஸ்கில் உள்ளது. ம் எங்களோட ஹார்ட் டிரைவில் உள்ள பிக்சர். ஓகே. ஐயா, சரியா? ஹார்ட் டிஸ்கில் உள்ள ஒரு பிக்சர். இந்த பாருங்க, இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ண அந்த பிக்சர் வந்து என்ன இதுக்கு வரும் பாருங்க. இது ஒரு பிக்சர் தான்.
இந்த பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணு. அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு வந்து இந்த பிக்சரை வந்து ஆன்லைனில் வேணுமா இருந்தால் ஆன்லைன் ஆன்லைனில் பிக்சர்ஸ் எடுக்கலாம். உதாரணம் வந்து ஒரு ரொபோ ஒன்று ரோபோட்டிக்ஸ். இந்த ஒரு ரொபோ ஒன்று சரியா. ம். ஒரு லோகோவை இன்சர்ட் பண்ணுறது எப்படி பிக்சரான மற்ற போல் இன்சர்ட்டில் போயிட்டு இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நிறைய ஷேப்ஸ் இருக்குது. சரியா. சரியா பிள்ளையா. இன்சர்ட்டில் போயிட்டு நிறைய ஷேப்ஸ் சரியா. ஷேப்ஸில் போயிட்டு பிள்ளைகள் இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு நமக்கு தேவையான ஷேப்ஸ் நிறையா இருக்குது, எடுக்கலாம். ஓகே. அடுத்தது பிள்ளைகள் வேர்ட் ஆர்ட்னு ஒன்று இருக்குது. என்ன வேர்ட் ஆர்ட்? இங்கே பார்த்தீங்க வேர்ட் ஆர்ட். இதில் வந்து நம்ம 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 நேமோ ஹெட்டிங்கோ டைப் பண்ணக்குள்ள கொஞ்சம் அழகாக டைப் பண்ணலாம். உதாரணம் வந்து நட்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். சரிங்க பாருங்க, வடிவாக இருக்குது தானே. சரி, பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. சரியா. அடுத்த பிள்ளை டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு சரியா டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு பிள்ளையா. இன்சர்ட் போயிட்டு இந்த இருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் பிள்ளைகள் ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே டைப் பண்ணுறது. ஓகே. இந்த அதுக்குள்ளே டைப் பண்ணலாம். என்ன நேம் லிஸ்ட் டைப் பண்ணலாம். இதே பிள்ளைகள் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுறது இது. ஓகே. நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸை இதை யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸை அழகாக ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் சரி பிள்ளைகள். அது டேபிள் பிள்ளைகள் பாருங்க, டேபிள் போடுற சொல்லுது. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சனாரு மேக்சின் சாத்விகா சார் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரி, அது ப்ராக்டிக்கலாக செய்கிற வேண்டிய பாடம். நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். சார் உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி போடுற? என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறதால பாருங்கள். இன்சர்ட் போயிட்டு இன்சர்ட்க்கு போயிட்டு பிள்ளைகள் பாருங்கள், என்ன இருக்குது இன்சர்ட்டில் போயிட்டு பாருங்கள், கடைசியாக டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸாக போடலாம். புரியுதா? ஓகே சார். சரியா போட்டு பிள்ளைக்கு அதுக்குள்ளே டைப் பண்ணிக்கலாம். ம், வெரி குட், குட் கொஷன். அடுத்த பாருங்க டேபிள். உங்களுக்கு காலம் நிரல் நிரல் தெரியுமா என்னன்னு பிள்ளைகளுக்கு? நிரல் என்ன நிறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ம், நிரல் நிறை தெரியுமா பிள்ளைகளுக்கு? இங்கே பாருங்க, நான் ஒரு டேபிள்ஸ் எப்படி போடுறதுன்னு இன்சர்ட் போயிட்டு பிள்ளைங்க நம்ம டேபிள்ஸ். சரி, அந்த உங்களுக்கு விருப்பம் மாதிரி டேபிள்ஸ் போடலாம். அந்த பார்த்தீங்களா, இதை பெருசாகிக்கலாம். ம், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? விளையுதா? இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ரைட், இது அழகாக வரைஞ்சி எழுதுங்க பார்ப்போம் பிள்ளைங்க. அழகாக வரைஞ்சி கலர் பென்சில் எல்லாம் யூஸ் பண்ணணும்.
விளங்குதா? ஸ்க்ரீன் விளங்குதா எல்லாருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்க்ரீன் விளங்குது. அதை அப்படியே பார்த்து ஆவணத்தில் உள்ளிடக்கப்பட்ட பல்வேறு இன்சர்ட்ஸ் ஒப்ஜெக்ஷன் போட்டு அதை அப்படியே வரைஞ்சி எழுதுங்க பார்ப்போம். ஆமாம் சார். சாத்விகா, ஸ்கூல் போனீங்களா? எஸ் சார். ம். ரைட். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிரேட் 9ல் பிள்ளைகள் சரியா? நெக்ஸ்ட் ஒரு ரொபோட்டிக்ஸ்னு ஒரு பாடம் இருக்குது. அதாவது மைக்ரோ கண்ட்ரோல். அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போடுவேன், கொஞ்சம் படிச்சுக்கொள்ளுங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு சொல்லுங்க, கேள்வி செய்வோம். ரைட், முடிஞ்ச பிள்ளைகள். நான் 2 மினிட்ஸ் தாரேன்.
கேஷானி செஞ்சிட்டீங்களா கேஷானி? ஓகே ஸ்டூடெண்ட் ஃபினிஷ். யாருடைய சத்தத்தை காணல. ஓகே. எஸ் இல்லை சார். யார் 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 முடிச்சிருக்கிறீங்க? எஸ் சார். சஜீவ் முடிச்சிட்டீங்களா? எஸ் குட். வேற ஓகே. லியானி? முடிச்சிட்டேன் சார். நான் முடிச்சிட்டேன். எத்தனை பேர் முடிச்சிட்டீங்க இதெல்லாம் எழுதி வடிவா? சார். பவன் பவன் முடிச்சிட்டீங்களா? சரி இங்கே பாருங்க பிள்ளைகள். இப்போ இந்த வேர்டில் இப்போ வேர்டு நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா பிள்ளைகள் பாருங்க என்னென்ன படிச்சிருப்போன்னு. அதாவது ஜென்ரல் பொதுவான கருவிகள், எப்படி புது நியூ பேஜ் ஒன்று எடுக்கிறது, எப்படி சர்வ் பண்ணுறதுனா, ஒரு ஃபோல்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, எப்படி பிரிண்ட் பண்ணுறதுனா, என்ன பிள்ளைகள்? ம் இதெல்லாம் எஸ் ஞாபகம் சார். இருக்குன்னு இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறது, சர்வ் பண்ணுறது, சர்வ் ஆஸ் பண்ணுறது, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, என்ன பிள்ளை ரீடு அன்டு பண்ணுறது, என்ன கட் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, என்ன இங்கே தகவலை வந்து ஹைலைட் பண்ணுறதுனா அது. மற்ற எப்படி ஒரு ஃபொண்ட்டை செலக்ட் பண்ணுறது, எங்களோட எழுத்து என்ன எங்களோட பிள்ளைகளை எழுத்து போல்ட் பண்ணுறது, இட்டலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, எழுத்துக்களோட கலரை மாற்றுறது, என்ன பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் பார்த்து வந்து எப்படி சூப்பர் என்ன சூப்பர் கிரைப் பார்த்து வந்து ரெண்டு அதான் சுட்டி வலு அதெல்லாம் எப்படி டைப் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, எப்படி ஃபொண்ட்ஸ் எப்படி மாற்றுறது, அதோட சைஸ் எப்படி அளவு மாற்றுறது, என்ன பிள்ளைகள் இந்த மாதிரி முக்கியமான பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களோட பாடத்தில் தான் இருக்குது. சரியா? ரேட் எயிட்டில். அதுக்கப்புறம் பிள்ளைகள் இதை வந்து ஒரு ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணும்போது பிள்ளைகள் அதை சென்டர் பண்ணுறது, என்ன லெஃப்ட்டுக்கு அலைன் பண்ணுறதுனா, அந்த ஸ்பேஸ் புல்லட் பண்ணுறது, நம்பர் என்ன ஷேடிங் கலர்ஸ், என்ன பிள்ளைகள் ஜஸ்டிஃபை பண்ணுறது. பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வரைஞ்சி எழுதணும் தானே? என்ன பிள்ளைகள் அதுக்கு இன்றைக்கு பார்த்தோம் பிள்ளைகள். நான் ஒரு பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பிக்சர் ஒன்று எடுக்கிறது, ஷேப்ஸ் எப்படி போடுறது, எழுத்து டிசைன்ஸ் எப்படி எடுக்கிறது, டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி போடுறது, டேபிள் எப்படி போடுறது பார்த்தோமா பிள்ளைகள் அன்றைக்கு? எல்லாம் விளங்கிச்சு அன்றைக்கு? எஸ் சார். ரைட் ஓகே ரைட். அப்போ நம்ம இன்னைக்கு ரைட் இதை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். ஒரு ஆள் யாராச்சும் ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்தி கடிதங்கள், சஞ்சிகை, சான்றிதழ், விண்ணப்ப படிவம் போன்ற பல்வேறுபட்ட ஆவணங்களை தயாரிக்கலாம். விளங்கிச்சா? புதிய ஆ ஆவணங்கள் திறத்தல், சேமித்தல், பதிப்பு செய்தல், அச்சிடல், பார்வை, முன்னைய செயற்பாட்டை மீளப்பெறல், செயற்பாட்டை நீக்குதல், வெட்டுதல், பிரதி செய்தல், ஒட்டுதல், எழுத்துப்பிழை மற்றும் இலக்கண பிழையை சீர் செய்தல் ஆகியன பொதுவான கருவிகளாகும். வெரி குட். அதான் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் நான் சொல்லலாம் சொல்லிடுறேன் சொல்லித்தரேன். ரைட் அது சைஸ் கலர் போல்ட் அதே வாசிங்க. சைஸ், கலர், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஹைலைட், ஃபாண்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் போன்ற எழுத்து வடிவமைப்பு கருவிகளாகும். வெரி குட். அடுத்த லெஃப்ட் லைன்ஸ் அதே வாசிங்க. லெஃப்ட்
வாசிங்க. லெஃப்ட் அலைன், சென்டர், right line, ஜஸ்டிஃபை, justify, புல்லட்ஸ், bullets, numbering, line, spacing, standing ஆகிய பந்தியை நேர்படுத்தல் செய்யும் கருவிகளாகும். பிக்சர்ஸ், டேபிள்ஸ், டேப்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், கிளிப் ஆர்ட், வேர்ட் ஆர்ட் ஆகியவற்றை ஆவணம் ஒன்றில் உள்ளிடலாம். ஒன்றில் உள்ளலாம். ஓகே பிள்ளைகள், இப்போ நம்ம வேர்ட் பாடத்தை ஓரளவு நம்ம படிச்சிட்டோம். 3 கிளாஸில் படிச்சிட்டோம் பிள்ளைகள். சரியா? இப்போ இதுக்குரிய கேள்வி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரி, கேள்வி 2 3 செஞ்சுட்டு நம்ம புது பாடம் அடுத்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இன்னைக்கு இந்த பாடத்தை முடிப்போமா இன்னைக்கு? ம் ஓகே சார். ஓகே, எல்லாருக்கும் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதுங்க, டேட் எல்லாம் போடுங்க. சரி, எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ பிள்ளைகள். Good night, sir. குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. குட் நைட் அண்ட் Thank காட் you, பிளஸ் sir. யூ. ஓகே, பாய். சஜீவுக்கு விளங்கிச்சா நீ படிச்சது?